தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் லெந்து நாட்களுக்குள்ளாய் இருக்கிற நாம் தேவனுடைய சாயலின்படி வாழும்படியாய் இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆம், இன்றைய தினத்திலும் கொலோசியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று. ஆம், இன்றைக்கு மன்னிக்கிற சுபாவம் நமக்குள்ளே காணப்படும்படியா இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். கணவன் மனைவிக்குள்ளே ஒருவேளை கசப்புகள் இருக்குமானால் ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொள்கிற நல்ல மனப்பான்மை உண்டாகும்படியாய், கணவனுடைய குறைபாடை முக்கியத்துவப்படுத்தாதபடிக்கு அன்போடு அதை சகித்து மன்னிப்பை அருளி செய்து நாம் மன்னிப்பை அவர்களுக்கு கொடுத்து அவர்களோடு ஐக்கியமாய் இருக்கத்தக்கதாய் ஒருவரை ஒருவர் தாங்கி என்ற வார்த்தையின்படி குடும்பத்துக்குள்ளே அந்த ஒருவரை ஒருவர் தாங்குகிற அபிஷேகம் நம் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்கள் மீது ஊற்றப்படும்படியாய் ஜெபிப்போம். சொந்த சகோதரனையோ சொந்த சகோதரியோ நாம் மன்னிக்கத்தக்கதான ஒரு நல்ல ஒரு இருதயத்தை தேவன் அருளும்படியாய் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். மன்னிக்க முடியாதபடிக்கு கசப்புகள் இருக்குமானால் ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு, ஆண்டவரே அந்த கசப்பை எனக்கு எடுத்து போடும், எனக்கு மன்னிக்கிற சுபாவத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள்ளேயும் கர்த்தர் அந்த மன்னிக்கிற சுபாவத்தை தேவன் ஊற்றும்படியாய் நாம் ஜெபிப்போம். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், நம்மளுடைய பாவங்களுக்கு தக்கதாக தேவன் நம்மை தண்டித்திருந்தால் என்றைக்கோ நாம் மரித்து போயிருப்போம். ஆனால் தேவன் எவ்வளவு மன உருக்கம் உள்ள தேவன், நம்முடைய பாவத்தை அவருடைய மிகுந்த தயவினாலே நமக்கு மன்னித்திருக்கிறார். அதே போல நாமும் ஒருவரை ஒருவர் மன்னித்து ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொள்கிற நல்ல ஒரு இருதயத்தை தேவன் ஊற்றும்படியாய் இன்றைக்கு ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் எங்களுடைய குடும்பங்களையும் உடைய கரத்தில் கொடுக்குறோம் சுவாமி. ஆண்டவரே, குடும்பங்களுக்குள்ளே எத்தனையோ குறைபாடுகள் உண்டு ஆண்டவரே, எத்தனையோ கசப்புகள் உண்டு ஆண்டவரே, ஆண்டவரே எத்தனையோ வேதனையான காரியங்கள் உண்டு ஆண்டவரே, ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்லுகிற காரியங்கள் உண்டு ஆண்டவரே. ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவரே மன்னிக்கத்தக்கதாய் ஆண்டவரே அப்பா, நீங்கள் எங்களை மன்னித்தது போல ஆண்டவரே நாங்கள் மன்னிக்கத்தக்கதான ஒரு நல்ல இருதயத்தை கர்த்தர் இந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும், எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களுக்கும் ஊற்றுங்க ஆண்டவரே. அப்பொழுது நாங்கள் உங்களுடைய சாயலை ஆண்டவரே பிரதிபலிக்க முடியும் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே ஒருவரை ஒருவர் நாங்கள் தாங்கி ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாச குடும்பங்களும் ஆண்டவரே மன்னிக்கிறதுல ஆண்டவரே இன்றைக்கு தயை பெருத்தவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவிச்சிங்க. நீர் எப்படி மன்னித்தீரோ அப்பா, அதே போல ஒவ்வொருவரையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற நல்ல மனப்பான்மையை கர்த்தர் தந்தருளுங்க. அந்த கிருபையை கர்த்தர் இந்த 2 நாட்களுக்குள்ளே ஒவ்வொருவருக்குள்ளே ஊற்றுகிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.